அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காச்சோளம் பயிரிடுவதற்கு முன் நிலத்தை வந்து எப்படி தயார் செய்வது, அப்புறம் மக்காச்சோள விதைகளை எப்படி நடவு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சட்டி கலப்பையிலையோ அல்லது வந்து ரொட்டேட்டர்லேயோ நிலத்தை வந்து நல்லா ஒரு தடவை உழுதுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக 5 கலப்பையில் 2 முறை வந்து நிலத்தை நல்லா உழுதுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஏற்பார்னு சொல்லுவாங்க, 7 கலப்பையில் வந்து உழுதுக்கணும். இது மானாவாரி நிலமாக இருந்தால் 7 கலப்பையில் உழுதுட்டு நேரடியாக நம்ம விதைகளை நடவு செஞ்சுக்கலாம். அல்லது நீர்ப்பாசன பகுதி நீர் பாய்ச்சி தான் நம்ம வந்து விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் காட்டியிருக்கிற வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஆட்களை வச்சு நம்ம அந்த வாய்க்கால்களை மட்டும் நம்ம அமைச்சிக்கணும். இந்த ஏற்பாரில் வந்து டிராக்டரில் ஓட்டியிருக்கோம் இல்லையா, இந்த இதில் ஒரு கரைக்கும் இன்னொரு கரைக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி இடைவெளி வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம விதைகள் நடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கரையில் அந்த ஓரத்தில் தான் நம்ம கரையோட அந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் தான் நம்ம வந்து விதைகளை நடவு செய்யணும். ஸோ இந்த விதைகள் நடுற கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 அடிக்கு ஒன்று வந்து நம்ம ஒரு விதைகளை வந்து நம்ம நடவு செய்யணும். ஸோ நம்ம நெருக்கி நட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்காது. தேங்க்யூ.